கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாத, ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு காதல் மெசேஜ தான் நான் இங்க பார்க்குறேன். ரொம்ப பியூரா இருக்கு இந்த சோலோட மெசேஜ். என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, உங்க இதயத்துக்குள்ள ரொம்ப ஆழமா பார்த்தா போதும். அவங்க அங்க தான் இருக்காங்க. நீங்க அவங்கள வேற எங்கேயும் தேட தேவையில்லன்னு சொல்றாங்க. அதே சமயம் உங்க மனசுல கொஞ்சம் கூட குழப்பமே தேவையில்லன்றாங்க. இமேஜின் ஆல் அன்வான்டட் தாட்ஸ் டிசால்விங் இன்டு லைட், கிரியேட்டிங் ரூம் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் பாசிபிலிட்டீஸ் ஃபார் யுவர் லைஃப். உங்க மனசுல கொஞ்சம் கூட குழப்பமே தேவையில்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருந்தது அப்படின்னா, வரப்போற வெளிச்சத்துல இல்லைன்னா ஒரு பகல் பொழுதுல அதெல்லாம் கரைச்சிருங்கன்றாங்க. இரவுல குழம்புனீங்கன்னா, பகல் பொழுதுல அத கரைச்சிருங்க. அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் ரொம்ப அழகான ஆப்பர்ச்சுனிட்டீஸ், பாசிபிலிட்டீஸ் எல்லாமே உங்க காதல் வாழ்க்கையில வருது அப்படின்னு உங்கள நம்ப சொல்றாங்க. இந்த மெசேஜ் உங்க காதல் இதயத்திட்டருந்து வர ஒரு உண்மையான மெசேஜ். ஏன்னா, அவங்களே சொல்ட்டாங்க, "எ மெசேஜ் ஃபார் யூ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இத ஃபோக்கஸ் பண்ணுமான்னு பார்க்குறேன் என் கேமரா. ஸோ தட் யூ கேன் ரீட். பண்ணிடுத்து. ஸோ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில. காதல் மேல ஃபோக்கஸ் பண்ணதில உங்களுக்கு குழப்பம் யாராவது உருவாக்க ட்ரை பண்ணலாம். பட் உங்க காதல் என்ன சொல்றாங்க அப்டின்னா, கொஞ்சம் கூட குழம்பவே குழம்பாத, "ஐ அம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மொமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். ஐ லவ் யூ." உங்ககிட்ட அவங்க சொல்லியே சொல்லிட்டாங்க. உங்க உங்க மேல இருக்க காதலோட ஆழத்தையும் சொல்லிட்டாங்க. காதல குழப்பிக்காதன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம். கேமரா ரொம்ப டில்ட்டா இருந்தது. அதனால தான் மாத்தி வச்சேன். ஸோ இப்போ வந்து அவங்க இதயத்தோட ஆழம் என்னன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது மெசேஜ் சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஐ விஷ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. மேபி யாராவது உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐ கான்ட் டூ திஸ் ரைட் நவ். உங்ககிட்ட வந்து பேசுறதையோ இல்லைனா வந்து உங்ககிட்ட வரதையோ இப்போ அவங்க செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க குழப்பிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பர்சனுக்கு மேபி காதல் எக்ஸ்பிரஸ் பண்றதுல தடை இருக்கு. ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் நவ் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். இல்லைனா வந்து இது அவங்க வாழ்க்கையில கோ த்ரூ பண்ற ஏதாவது சிச்சுவேஷன், சூழ்நிலை காரணமா உங்ககிட்ட வராம இருக்கலாம். பட் தே லவ் யூ. அதுதான் இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. ஒரு சிலருக்கு பார்க்கலாம். வரப்போற கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன். இந்த பர்சனுக்கு நிறைய வூண்ட்ஸ் இருக்கு. அஹ் வலி, மன வலிகள் இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட வர முடியல. இதுக்கு இந்த வராம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க இல்ல. இஸ் த செகண்ட் சான்ஸ். இந்த பர்சன் உங்களை விட்டு போயிருக்கலாம். உங்கள வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லைனா நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த பர்சன் உங்கள தான் நினைச்சிட்டு இருக்காங்க. டு யூ ஸ்டில் திங்க் அபவுட் மீ கேட்குறாங்க. இன்னுமே நீங்க அவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல மூவ் ஆன் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஐ கான் ஹேண்டில் யுவர் லவ். இது ரிவர்ஸ்ல வருது. ஸோ பாஸ்ட்ல இந்த பர்சன் வந்து உங்களோட உண்மையான காதல புரிஞ்சுக்காம ஓடி போயிருக்கலாம். இப்போ அவங்க இதுவும் ஆக்சுவலா ரிவர்ஸ்ல தான் வந்தது. இப்போ உங்க காதல சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ உங்க காதலோட அருமை உங்களுக்கு புரியுது. ஆனா இப்போ அவங்க வரக்கூடிய சூழ்நிலையில இல்ல. இல்லைனா இப்போ என்னால இந்த பாரத்த சுமக்க முடியாதுன்றாங்க. மேபி அவங்களுக்கு வேற ஏதாவது பாரம் இருக்கலாம். பட் தே வாண்ட் டு டெல் யூ ஐ லவ் யூ. அவ்வளோதான். அவங்க உங்ககிட்ட சொல்லணும் அவங்க உங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னா. இட்ஸ் லைக் இது உங்களுக்கு தான் புரியும் இந்த சூழ்நிலை. இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது ஒரு கோழையோட எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காதல் வேணும் ஆனால் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் ஃபேர். ஆனால் உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். உண்மையிலே அவங்களுக்கு காதலோட ஆழம் என்ன, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆஸ் அ கைடு ஐ ஷுட் சே திஸ். பேஜ் ஆஃப் வான்ஸ் புது ஆரம்பம். தி ஜஸ்டிஸ். த்ரீ ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சன் உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட எப்படி வந்து உங்கள் முகத்தை பார்க்குறதுன்னு தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனையே தவிர உங்ககிட்ட வந்து காதில் சொல்கிறது இல்லை உங்கள் பிரச்சனை. நான் காத்த பாயிண்ட். ஸோ இதனால் நீங்கள் எதுவும் குழப்பிக்க தேவையில்லை. நீங்கள் எதுவும் என்ன சொல்கிறது, இதுவா அதுவான்னு குழப்பிக்க தேவையில்லை. அவங்க வந்து சொல்லணும்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் வான்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் பேஷனேட் அபவுட் இட் டசன்ட் மீன் இட் வில் பி எஃபர்ட்லெஸ். அவங்களுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ இந்த காதல் நோக்கி அதை போட்டால் மட்டும்தான் இந்த காதல் கிடைக்கும். இல்லைன்னா ஜஸ்டிஸ் தான் கிடைக்கும். அவங்க எதை விலகி போகணும்னு நினைக்கிறாங்களோ அது விலகி போகும். ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அது அவங்களோடது இல்லை. கண்டிப்பாக இந்த பர்சன் உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க நீங்கள் இல்லாமனால. ஐ திங்க் ஒரு சிலர் உங்கள் இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கீங்க. நீங்கள் யாருக்குமே இப்போ வந்து ஓப்பனாக இல்லை. இட்ஸ் லைக் ஏன்னா நீங்கள் முடிச்சிட்டிங்க இந்த துக்க சூழ்நிலையை. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அந்த மன வலி வேதனைகள், அவங்க கொடுத்த வேதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. ஏன்னா நீங்கள்
இப்போ இந்த கனெக்ஷனில் ஃபோக்கஸ் ஆகிடல, யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஒர்க். உங்கள் வேலையில் நீங்கள் பரிபூர்ணமாக இன்வால்வ் ஆகிருக்கீங்க இங்கே. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து உங்கள் வாழ்க்கையில் புது காதல் வரதா கூட இருக்கலாம். பேஜ் ஆஃப் வான்ஸ் இருக்கனால சொல்கிறேன், புது காதலன் இந்த பர்சன் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உங்ககிட்ட வரது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். பட் அவங்க இப்போ மனசில் இதை தான் போட்டு குழப்பிட்டுருக்காங்க. உங்களை குழப்பிக்க வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்கன்ற பயம். ஏன்னா இது ஒரே ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது காதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை தேர்ந்தெடுக்க கூடாது. அதனால தான் செகண்ட் சான்ஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்கிறதுனால எம்ப்ரஸ் நீங்கள் உங்களை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்காங்க. அவ்வளோ, அதுதான் உண்மை. இப்போ உங்களோட வேல்யூவை பார்க்குறாங்க, திரும்பி வரணும்னு நினைக்கிறாங்க. பாஸ்டில் வந்து உங்களோட அருமை அவங்களுக்கு தெரியலை. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு இப்போ நீங்கள் இல்லாத வாழ்க்கை அந்த பர்சனுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த மெசேஜை யார் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை இப்போ நல்லா இல்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதில்லை. 5 ஹவர்ஸ் ஆஃப் துரோகம் நான் சொல்லலை, உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான பலனை ஜஸ்டிஸ். அதனால தான் ஜஸ்டிஸ் கார்டு. ஹை ப்ரீஸ்டஸ், உங்களுக்கு தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் தெரியும். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல போகிற கைடன்ஸ் ஒன்றே ஒன்று தான். உங்கள் வாழ்க்கையில் சப்போஸ் புது காதல் வந்துருச்சு அப்படின்னா அந்த காதல் தான் அவங்களோட சந்தோஷம். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இந்த சாப்டர் முடிச்சு நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது காதல் இருக்குது அப்படின்னா, புது காதல் தான் உங்களோட சந்தோஷம். அதில் உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. இல்லை நான் வந்து ஒரு பாஸ்டில் இருக்கேன், ஒரு பிரேக்கில் இருக்கேன், எனக்கு இந்த காதல் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னீங்கன்னா, மேபி இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வந்து ஒரு புது ஆரம்பத்தை துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உதாசீனப்படுத்திட்டு, இந்த உதாசீனம் எதுக்காக வேணால் பண்ணியிருக்கலாம். காசுக்காக பண்ணியிருக்கலாம், வேற ஒருத்தங்களுக்காக பண்ணியிருக்கலாம். உங்களை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்ச இடத்துலேருந்து உங்களுக்கு திரும்ப ஒரு ஆஃபர் வருது, ப்ரப்போசல் வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து தான் வந்து சூதானமாக முடிவு பண்ணணும். இந்த பர்சன் உங்களை மயக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த பாஸ்ட் பர்சன் யாராவது உங்களை வந்து செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு நல்ல எண்ணம் இல்லை, நல்ல எனர்ஜியும் இல்லை. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். நீங்கள் புது காதல் வாழ்க்கையில் நான் வந்து அடியெடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி, எனக்கு இந்த காதல் அப்படியா யார் அது அப்படின்னு நினைக்கிற நிலமையில இருக்கேன் அப்படின்னீங்கன்னா சூப்பர், மூவ் ஆன். அதுதான் உங்களோட ஓவரால் கைடன்ஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.